ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நான் மேரேஜ் ஆகி வந்த புதுசில் எனக்கு இந்த பொருட்கள் எல்லாம் பழக்கமே இல்லை. ஆனால் இப்போ இதெல்லாம் இல்லாமல் என்னோட கிச்சன் அண்ட் ஹோம் ரொட்டீன் எல்லாம் டெய்லியும் ஒரு நாள் கூட மூவ் ஆகாது. அந்த மாதிரி ஒரு சில யூனிக்கான மாடர்னான இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க பொருள், மேக்ஸிமம் பட்ஜெட் வந்து 500க்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஃபேவரட் வந்து என்னோடது இந்த கிச்சன் டைமர் தான். இட்லி வேக வைக்க, முட்டை பாயில் பண்ண, பாஸ்தாலாம் வேக வைக்கிறதுக்கு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டீம் பண்ணதுக்கு, இது எல்லாத்தையும் வேக வச்சதை மறக்காமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பர்பஸ்க்கு இந்த டைமரை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி எனக்கு ஏதாவது வேலை செய்ய பிடிக்கலன்னா இதில் ஒரு டைமர் செட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நான் ஒரு வேலையை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். பிரெட் எல்லாம் பண்ணும்போது அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு டைமிங் வச்சுட்டு அதை மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த அலாரம் அடிக்கும்போது நமக்கு ஞாபகம் வரும். நீங்களும் இந்த மாதிரி டைமிங்கை மறக்கிறவங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ஆல்மோஸ்ட் 300 சம்திங்க்கு வாங்கினேன். இந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஐஸ் ட்ரேஸ் எல்லா வீட்லேயும் இருக்கும். ஆனால் இந்த சிலிக்கான் ஐஸ் ட்ரேயில் ஒரு கம்ஃபர்ட் என்னென்னா, ஜஸ்ட் நீங்கள் பின்னாடி அந்த ஒரே எந்த ஐஸ் க்யூப் வேணுமோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அழகாக உங்களுக்கு அது பாப்அப் ஆகி வெளியில் வரும். நான் இந்த மாதிரி ஃப்ளேவர்டு ஏதாவது எலுமிச்சம்பழம், புதினா இதெல்லாம் போட்டு வைப்பேன். ஸோ தட் நம்ம லெமனேடெல்லாம் குடிக்கணும்னு நினச்சோன்னா ஜஸ்ட் ஒரு இதை எடுத்து வச்சா போதும். இதுக்கு மூடி இருக்குது, பட் நான் அதை தொலைச்சிட்டேன். மேலே இருக்க இன்னர் ஐஸ் ட்ரே இந்த அழகாக டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சு நான் மூடி வச்சுருந்தேன். அந்த மேலே இருக்க ஐஸ் ட்ரே பாப்அப் ஆகி வெளியில் வராது. அது நான் வாங்கினது வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அதை கவுத்துறோன்னா ஃபுல்லாக எல்லாமே கீழே கொட்டிடும். ஸோ வாங்கும்போது இந்த மாதிரி சிலிக்கான் ஐஸ் ட்ரே பின்னாடி ப்ரெஸ் பண்ணால் அழகாக மேலே க்யூபாக இப்படி சூப்பராக வெளியில் வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரேவை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட் டைம்ஸ். எல்லா வீட்லேயும் பாட்டில் க்ளீனிங் ப்ரஷ் இருக்கும். ஆனால் இது ஐக்கியாலேருந்து வாங்கிட்டு வந்தது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போ எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ஸ் இருக்குது ஆயில் எல்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு. ஆல்மோஸ்ட் பாதி ஹவுசஸில் அட்லீஸ்ட் ஒரு பாட்டிலாவது வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி பாட்டில்ஸ்குள்ளே எந்த ஒரு ப்ரஷ்ஷும் உள்ளே போகவே போகாது. இது வந்து அதுக்குன்னே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகாக இது உள்ளே போயிட்டு ப்ராப்பராக ஈவன் நூக் அண்ட் கார்னர் எல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணிடும். சுடுதண்ணி ஊற்றி கழுவுனா கூட இந்த அளவுக்கு க்ளீனாக வராது. அவ்வளோ சூப்பராக இது க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இதோட விலை ஜஸ்ட் 69 ருபீஸ் தான். இக்கியா சைட்ஸ்லாம் இது அவைலபிளாக இருக்குது. அழகழகாக டெக்கரேட்டிவான கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வேர்ஸ்டேட்டான மல்டிபிள் யூஸஸ் இருக்குது இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா. இது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அண்ட் ஷார்ப் எட்ஜஸோடு இருக்கிறனால கையை வச்சு க்ளீன் பண்ண முடியாததெல்லாம் இது பக்காவாக க்ளீனாக எடுத்து கொடுத்துரும். முக்கியமாக இந்த மிக்சியில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்மளால க்ளீனாகவே எடுக்க முடியாது. ஆனால் இது கொஞ்சம் கூட ஒரு மிச்சம் வைக்காமல் அவ்வளோ க்ளீனாக எடுத்து கொடுத்துரும். அண்ட் கேக் பேக்கிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கடைசியில் இருக்கிற இதை வந்து எப்படியும் கையில் வலிச்சு தான் வைக்கணும். ஆனால் இது வந்ததுலேருந்து அந்த பிரச்சனை இல்லை. கிச்சனில் பல விஷயத்த இது ரொம்பவே ஈஸியாக்கிடுச்சு. அண்ட் இது வந்து சிலிக்கான், நாட் பிளாஸ்டிக்லேயும் இது கிடைக்குது. சிலிக்கானாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது, நீங்கள் பெங்களூர்லலாம் இருக்கீங்க, இல்லை இந்த மாதிரி ரொம்ப கோல்டான கிளைமேட் இருக்க ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுற பொருள் இந்த கர்ட் மேக்கர். நான் எப்போ தயிர் போட்டு வச்சாலும் ஒழுங்காகவே தவையாது. ஏன்னா எங்களோட கிச்சன் இருக்க ஏரியாவுக்கு சுத்தமாக வந்து வெளிச்சம் வராது. இதுக்காக நான் பால்கனியில் கொண்டு போய் எல்லாம் கூட வச்சுருக்கேன். இல்லை அவனில் டெம்பரேச்சர் செட் பண்ணி வைக்கணும். ஸோ நைட்டு ஃபுல்லாக அவனை விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கர்ட் மேக்கர் வாங்கி வச்சா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் இதோட விலையும் ரொம்பவே கம்மி தான், 300 to 400 அந்த அளவுக்கு தான். வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இந்த கேர்டு மேக்கருக்கு நம்ம கேர்டு ஆட் பண்ண தேவையில்லையா, பெற போட தேவையில்லையா அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லைங்க. எப்பவும் போலவே நீங்கள் எப்படி பெற போடுறீங்களோ அதே மாதிரி பெற போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2-3 மணி நேரத்தில் ரெடி ஆயிரும் கேர்டு. இது ஒரு 40 டிகிரி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். அது மட்டும்தான் இதோட வேலை, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆகாது, அது எரிஞ்சிட்டே தான் இருக்கும். நாமளா ஒரு 3 மணி நேரம் கழித்து செக் பண்ணி பார்த்துட்டு தயிர் ஆயிடுச்சுன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். யூஸ்வலாக இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, என்னென்னா ரொம்ப புளிச்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு 2 மணி நேரம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அது அந்த டெம்பரேச்சர்லேயே அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இடியாப்பம் புளியறதுல என்னமா புது டெக்னிக் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் டைப் தான் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லாரும் யூஸ் பண்ணுறது. நான் இப்போ ரீசெண்டாக அது மரத்தில் வாங்கினேன். ஆனால் இதில் இருக்கிற ஸ்பேஸ் ரொம்பவே கம்மி. மேக்ஸிமம் ஒரு 2 இடியாப்பம் தான் புளியறதுக்கே வருது. அப்படியும் புளியவும் முடியல.
ரொம்ப எஃபர்ட் போயிட்டு அடுத்த நாள் கை வலியே வந்துடுது. இந்த மாதிரி ஸ்பைரல் டைப் இடியாப்பம் மேக்கர் இருக்கு இல்லையா, இது சில்வர்லேயும் கிடைக்குது. ஆல்மோஸ்ட் 200 ரேஞ்சிலேருந்து 700 ரேஞ்சுக்குள்ளே நம்ம வாங்கிடலாம். இந்த சின்ன சின்ன ஓட்டை இருக்கிற இடியாப்பம் மேக்கர் வந்து ரொம்ப புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் கிளிக் டைப்பும் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ரெஸ் டைப் அலுமினியத்துலேயும் வச்சுருந்தேன். பட் எதுவுமே அவ்வளோ ஈஸியாக இல்லை. இது எஃபர்ட்லெஸ்ஸாக புளிஞ்சு எடுக்க முடியுது. ஏன்னா சின்ன சின்ன கண் இருக்கிறத புளியறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் காஃபி லவரா? உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் கேஃப் ஸ்டைல் காஃபினா பிடிக்குமா? குழந்தைங்களுக்கு மில்க் ஷேக்ஸ் எல்லாம் பிடிக்குமா? அப்போனா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய இந்த பொருள் இந்த காஃபி விஸ்கர், இல்லாட்டி மில்க் ஃப்ராத்தர்னு கூட சொல்லலாம். இது நான் 99 ருபீஸ்க்கு ஐக்கியாலேருந்து வாங்கிட்டு வந்த அன்னையிலேருந்து பயங்கரமாக உழைக்குது. இதில் காஃபி போடுறப்ப நம்ம டிகாஷனையும் சர்க்கரையும் கலந்து இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் ஃப்ராத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூடான பாலில் அகெயின் இதை வந்து ஃப்ராத் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு நம்ம காஃபியோடு ஆட் பண்ணிட்டோன்னா அப்படியே நம்மளுக்கு க்ரீமியாக இருக்கும். காஃபி குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் டல்கோனா காஃபி பண்ணலாம். மில்க் ஷேக்ஸ்க்கெல்லாம் ஏதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் மில்க்கை வந்து ஃப்ராத் பண்ணலாம். ஹாட்டு கோல்டுன்னு எல்லா டைப்புக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பரான ஒரு பாதாம் மில்க்கு நம்ம ஆல்மண்ட் க்ரஷரை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் ஆல்மண்ட்ஸ் எல்லாம் நான் ஜஸ்ட்டு அப்படியே கட் பண்ணி போட்டுட்ருப்பேன் பாயாசத்துக்கெல்லாம். பட் இப்போல்லாம் வந்து இந்த ஆல்மண்ட் க்ரஷர் வந்ததுலேருந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதை அப்படியே இப்படின்னு ரெண்டு துருவுனேன்னா கேரட் மாதிரி அவ்வளோ அழகாக ஸ்க்ரேப் பண்ணி கொடுத்துருது. பாதாம் மில்க் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பாயாசத்துக்கு, கேக் பண்ணுறப்ப, பிஸ்கெட் பண்ணுறப்பெல்லாம் மேலே தூவுறதுக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்மண்ட்ஸ் மட்டும் க்ரஷ் பண்ணாது, எல்லா டைப் ஆஃப் ட்ரை நட்ஸையும் நம்ம இதில் அழகாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 டம்ளர் பாலை கொதிக்க வச்சுருக்கேன். 4 பாதாமை இந்த ஆல்மண்ட் க்ரஷரில் போட்டு துருவிக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பீசஸ் வந்திருக்குன்னு. இதை டைரெக்டாக பாலில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகு, மஞ்சத்தூள், பனங்கல்கண்டு, ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு அகெயின் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு இதை நல்லா மூடி வச்சிடணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஸ் இறங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆற்றி நீங்கள் வடிக்கவெல்லாம் வேண்டாம், டைரெக்டாக அப்படியே குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ஹோம்மேடு மட்டும்தான் செய்வீங்க. கடையில் இந்த பாதாம் பவுடர் வாங்கவே மாட்டீங்க. பாலில் பெப்பர் ஆட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை டைரெக்டாக நான் அப்படியே க்ரஷர்லேருந்து ஆட் பண்ணேன். இந்த பெப்பர் மில் வந்ததுலேருந்து மிளகை நான் பொடி பண்ணி வைக்கிறதே இல்லை. அப்படி பொடி பண்ணி வச்சாலும் அது ஒரு வாரத்துலேயே அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் போயிட்டு அதோட காரம் எல்லாம் போயிடுது. இந்த மாதிரி டைரெக்டாக இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரே ரொம்ப தனியாக இருக்கும். இது பெப்பருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் சீரகம், கல்லுப்பு இந்த மாதிரி எல்லாத்தையுமே அழகாக ஸ்பைஸ் அப்படி பொடி பண்ணிக்கலாம். என்கிட்ட நான் இப்போ பெப்பருக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். நான் சீரகத்துக்கும் கல்லுப்புக்கும் இன்னொன்று வாங்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். எவ்வளோ ஈஸியாக ஃப்ரைட் ரைஸ்லலாம் ஃப்ளேவர் ஆட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ ரொம்பவே ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்க இந்த ஆயில் ஸ்ப்ரேயர், இதை வந்து நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். முக்கியமாக இட்லி தட்டை க்ரீஸ் பண்ணுறதுக்கு, கேக் டீனை க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ கிரில் சிக்கன் எல்லாம் பண்ணுறேன்னா அடிக்கடி நம்ம ஆயில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த ஸ்ப்ரேயர் இருந்தால் ரொம்ப ஈஸி. இல்லாட்டி ஸ்பூனில் வச்சு ப்ராப்பராக நம்மளால் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அதை வந்து ஃபுல்லாக க்ளீனாக அடிக்க முடியாது. ஸ்ப்ரேயர் வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணும்போது அதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. கிரில்லிங் பர்பஸ். இந்த வெஜிடபிள் ஸ்டீமர் இப்போது அதிகமாக நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சாலட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய காய்கறிகளை ஒரே டைமில் போட்டு ஜஸ்ட் நீங்கள் வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா போதும். அழகாக ஒரு 10 நிமிஷம் டைமர் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பாயில்டு வெஜ்ஜீஸ் ரெடி. ரொம்ப க்ரன்ச்சினஸும் அப்படியே இருக்கும், அதே மாதிரி வதன்னும் போகாது. இதில் நிறையா ஹோல்ஸ் இருக்கனால இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணுறக்கும் இதுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. தண்ணியில் போட்டு வேக வைக்கும்போது நிறையா விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் அதிலே போயிடும். இந்த மாதிரி ஸ்டீமிங் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த விட்டமின் மினரல்ஸை நம்ம அப்படியே ரீட்டைன் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் ஸ்டீமர் நம்ம எந்த ஒரு வடச்சட்டிலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஜஸ்ட் சின்ன ஸ்பேஸ் இருந்தால் போதும், இதை ஈஸியாக ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். நான் ஸ்டீமர்லேருந்து அப்படியே சுட எடுத்து இது கூட பெப்பர், ஆரிகானோ, உப்பு இதெல்லாம் கலந்து அப்படியே சாலடாக சாப்பிட போகிறேன். புஜ்ஜுக்கு பிரெட்டுக்கு நடுவில் கொஞ்சம் சீஸோடு வச்சு டோஸ்ட் பண்ணி தரப்போகிறேன். இதில் கொழுக்கட்டை, மோமோஸ் இந்த மாதிரி வெர்சடைலாம் நிறையவே சமைக்கலாம். முன்னாடியெல்லாம் கத்திய சாணம் பிடிக்கிற ஆளுங்க வாரம் ஒரு தடவையாவது வீட்டு பக்கம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அதுவும் அப்பார்ட்மெண்ட்குள்ளே இருந்துட்டு வெளியில் சாணம் பிடிக்கிறவங்க வராங்களா இல்லையான்னு பார்க்கவும் முடியாது. நான் ரொம்ப நாளாக இந்த நைஃப் ஷார்ப்னர் யூஸ் பண்ணி தான் வீட்டில் இருக்க நைஃபெல்லாம் ஷார்ப் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இன்னொரு மாடல் கூட வந்திருக்கு, அது இன்னுமே பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை செராமிக் செரேட்டட் நைஃப்ஸ் எல்லாம் ஷார்ப் பண்ண முடியாது.
நீங்கள் ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதை லிஸ்ட் பண்ணி எழுதி வைக்கிறது. இந்த மேக்னெட்டிக் போர்டு அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை ஃப்ரிட்ஜ்லேயே நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம போகிறப்ப வரப்போ அது பார்த்துட்டே இருக்கும்போது அது பண்ணணும்னு தோணும், அந்த டைமுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணும். டெய்லியும் பண்ண வேண்டிய திங்ஸு, அடுத்த நாள் குக் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி நிறைய எழுதி வச்சுக்கிறதுக்கு நான் இது யூஸ் பண்ணுறேன். இது வந்ததுலேருந்து மறக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி பிளானர்ஸ் எக்கச்சக்கமாக டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ்லேயும் கிடைக்குது ஆன்லைன்லேயே. நீங்கள் ஒரு பால்கனி கார்டனர் அப்படின்னா இந்த சிஸ்ஸர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய டைப் ஆஃப் சிஸ்ஸர்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த சிஸ்ஸர்ஸ் கார்டனிங்க்கு பக்கா யூஸ்ஃபுல். இதை வச்சு நம்ம 1 இன்ச்சான அந்த தண்டு கூட நம்ம வெட்டிடலாம். எந்த ஒரு செடியுமே அதை வெட்டி அதை ட்ரிம் பண்ணி விடும்போது தான் நல்லா வளரும், நல்லா தலையும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த சிஸ்ஸர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரோஸ் செடி, பொகைன் வில்லா, அதுக்கப்புறம் அந்த அரிக்கா பாம்பு அண்ட் செம்பருத்தி செடி, இது எல்லாமே இதில் டக்குன்னு கட் பண்ணி எடுத்துடலாம். யூஸ்வலாக நம்ம கையில் உடைக்கும் போதோ இல்லை கிச்சன் சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போதோ ப்ராப்பராக கட் ஆகாது. அந்த ஸ்டெம்மில் வந்து எங்கேயாவது ஒரு கோணையாக வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது செடி அவ்வளோ சீக்கிரம் தலையாது. பட் இந்த சிசர்ஸ் வந்து அதை பக்காவாக ஷார்ப்பாக கட் பண்ணி எடுத்துரும். லைட்டாக அசந்துட்டிங்கன்னா கையவும் கட் பண்ணிடும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இந்த சிசர்ஸ் நிஜமாலுமே ஒரு பெஸ்ட் பை கார்டனிங்க்கு. இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் சிசர்ஸ் ஆன்லைனில் கிடைக்கிது. பட் இந்த பிராண்ட் பர்டிகுலராக ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் பெரிய பெரிய ட்ரீஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க ஹோம் கார்டனிங்கில் அப்படின்னா அடுத்த லெவல் சிசர்ஸ் வாங்கிக்கலாம். பட் இது வந்து 1 இன்ச் தான் மேக்ஸிமம் கட் பண்ணும். இதை நிஜமாக நான் இக்கியாவில் பார்த்து வாங்கும்போது ஜஸ்ட்டு 69 ருபீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பட் மேக்ஸிமம் நான் இதை யூஸ் பண்ணிட்டேன் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலேயே. நான் முக்கியமாக ஷூவை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினேன். பட் சிங்க் வாஷ் பண்ணுறதுக்கு, வாஷ் பேஷன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, கார்டனிங்கில் ஏதாவது பிளேட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு வெர்சிட்டெல்லாம் நிறைய பர்பஸ்க்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம டிட்டர்ஜெண்ட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி அதை ஊற்ற தேவையில்லை. ஜஸ்ட்டு இதை வந்து இந்த டிட்டர்ஜெண்ட் ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா போதும். வேணுங்கிறப்போ ஒரு சிங்கிள் ப்ரெஸ் மட்டும்தான், டிட்டர்ஜெண்ட்டும் வந்துடும். அந்த ப்ரஷ்ஷை வச்சும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இது நல்ல குவாலிட்டியான ப்ரஷ்ஷாகவும் இருக்குது. இது ஒரு ரெண்டர் ஃப்ரெண்ட்லியான ஒரு டிப்புன்னு சொல்லலாம். இந்த ஸ்டிக்கர் நெயில்ஸ் வந்து நான் ரீசெண்டாக ஆன்லைனில் ஃபைண்ட் பண்ண ஒரு விஷயம். இதை வச்சு தான் என்னோட மோஸ்ட் ஆஃப் த வால் ஹேங்கிங்ஸு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு இது எல்லாமே மாட்டியிருக்கேன். இதை ஈஸியாகவும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா ரிமூவும் பண்ணிடலாம். செவுத்துக்கும் எந்த டேமேஜும் வர்றதில்லை. அண்ட் ஒட்டுறதும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குது. எவ்வளோ ஓரளவுக்கு வெயிட் எல்லாம் நல்லாவே தாங்குது. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டபுள் சைடட் டேப்பை விட இந்த ஹூக்ஸ் வந்து இன்னும் ஒரு லெவல் நல்லாவே இருக்குது. இது ஒரு இக்கியா ப்ராடக்ட் தான். இது மற்ற எல்லா பிராண்ட்லேயும் அமேசான்லேயும் கிடைக்குது. சாக்ஸ் ட்ரையர். இது சாக்ஸ் மட்டும் இல்லை, கர்ச்சீஃப்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லாம் அழகாக ட்ரை பண்ணிக்கலாம். எங்கேயும் மிஸ்ஸும் ஆகாது. அண்டு நிறைய ஸ்பேஸும் எடுத்துக்காது. எங்கள் வீட்டில் 2 நாளைக்கு ஒரு தடவை இவ்வளோ சாக்ஸ் துவைச்சிருவோம். இதில் டோட்டலி 16 ஹூக்ஸ் இருக்குது. 8 பேர் ஆஃப் சாக்ஸை நம்ம துவைச்சி காய வைக்க முடியும். இது ஐக்கியாவில் ஒரு 240 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். என்னோடய ஃப்ரெண்டு தான் இதை சஜஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்கும் நிறைய அந்த சின்ன சின்ன பொருள் காய வைக்கணும்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்கும். இந்த மைக்ரோ ஃபைபர் டஸ்டர் வந்து நான் ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஒரு விஷயம். ஒரு துணி இருந்தால் போதாதா, டக்குன்னு துடைச்சிடலாம், இது வேற என்ன க்ளவுஸ் மாதிரி மாட்டிட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் சரி, ஓகே, ஒன்ஸ் வாங்கி தான் பார்க்கலான்னு. கம்மி விலையாக இருந்துச்சு. டிமார்ட்டில் 149 சம்திங் தான் இருந்தது. சரின்னு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இதோட பிக் ஃபேன் ஆகிட்டேன். ஈஸியாக கம்பிக்கு நடுவில் அண்டு சின்ன சின்ன இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் வந்து அழகாக நம்ம கையில் துடைக்கிற மாதிரியே நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். அண்ட் டஸ்ட்டும் வெளியில் பறக்காது. நம்ம ஈஸியாக இதை துவைச்சிக்கவும் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கார்பெட் ப்ரஷ் நான் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதோட டிசைனாக என்னன்னு தெரியல, ரொம்ப அழகாக சோஃபாவில் இருக்கிற எல்லா டஸ்ட்டையும் டக்குன்னு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் சோஃபாஸ், இந்த வெல்வெட்டு, இந்த மாதிரி கவர்டு சோஃபா இருந்ததுன்னா இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு இப்படி அதை ஒரு ப்ரஷ் பண்ணிங்கன்னா போதும், அழகாக எல்லா டஸ்ட்டும் வந்துடும். எனக்கு வேக்கம் கிளீனரில் கிடைக்காத க்ளீனிங் எஃபெக்ட் இந்த கார்பெட் ப்ரஷ்ஷில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த கார்பெட் வாங்கினதுலேருந்து இதை வச்சு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். டஸ்ட் எல்லாத்தையும் டக்குன்னு எடுத்துருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம்.
இப்போ எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் கைவலி, கால் வலி, கழுத்து வலின்னு ஏதாவது ஒரு வலி இருக்கு. முக்கியமா இந்த மொபைல் பார்க்கறனால எனக்கு எப்பவுமே இந்த நெக் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் அடிக்கடி மராத்தான் இல்லாட்டி ட்ரெக்கிங், ஃபிட்னஸ் எக்ஸர்சைஸஸ் இந்த மாதிரி நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாரு. ஸோ அவருக்கு ஆப்வியஸா இந்த மசில் பெயின் எல்லாம் வரும். ஸோ அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹாட் பேக் இதுக்கு முன்னாடி இன்னொரு டைப் ஆஃப் ஹாட் பேக் வச்சிருந்தோம். ஆனா அதுல வந்து ஒரு கன்வீனியன்ஸ் இருக்காது. இதுல வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா ஈவன் கழுத்துக்கு கிட்ட, கால் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கூட மெட்டீரியல் இது ரொம்பவே ஃப்ளெக்சிபிளா இருக்கு. அது அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளா இருக்காது. ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். இந்த ஃபோன் ஹோல்டர் ஐக்கியாலேருந்து சம் ₹109 புஜு எடுத்துகிட்டு வந்தான். அவன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக, ட்ராயிங் எல்லாம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தது. கன்வீனியண்ட்டாக அப்படி வச்சு பார்த்துக்கலான்னு. பட் நான் இப்போ அதிகமாக இதை கிச்சனில் ரெசிபீஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கும். அண்ட் சார்ஜ் போடும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக சார்ஜ் போடவும் முடியுது. இதில் டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஹரிசாண்டலாக, வெர்டிகலாக எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கபோர்டில் ஒரு சில ஸ்பேசஸ் வந்து வெர்டிக்கலாக நிறைய கேப் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த ஸ்டூல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு வெர்டிக்கல் ஸ்பேஸ் ஆர்கனைசர். இதில் வந்து இன்னொரு சைஸ் கூட இருக்குது, சின்ன சைஸ். இதுக்கு மேலே கூட இன்னொரு லெவல் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். விதவிதமாக ஸ்டெப் மாதிரியெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இது ஒன்று வாங்கிட்டு வந்து புஜியோட புக்ஸு அண்ட் நோட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல ஸ்டர்டியாக இருக்குது. இது ₹350. மற்ற ஆன்லைனில் கிடைக்கிற ஆர்கனைசர்ஸ் ₹700 தான் ஸ்டார்டே. இதோட டிஷர்ட்ஸும் ஷர்ட்டையும் டிவைட் பண்ணி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணேன். நல்லா அழகாகிடுச்சு இப்போ இந்த ஸ்பேஸே. எல்லா ஹோம் மேக்கர்ஸ் மாதிரி நானும் பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கேன். பட் அதை எடுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த பிளாஸ்டிக் பேக் ஆர்கனைசரை நான் சூஸ் பண்ணேன். ஸோ பெரிய கவர், சின்ன கவர்ஸ்னு எங்கேருந்து வேணாலும், மேலேருந்து, கீழேருந்து, சைட்லேருந்துன்னு எப்படி வேணாலும் நீங்கள் கவர்ஸை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை மற்ற சில பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். லைக் நீங்கள் யோகா மேட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, சார்ட்ஸ் எல்லாம் இப்படி வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஓகே, நாம் இப்போ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ட்ரை பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், கிடைக்கும் ஈஸியாக. ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.